வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மஹிபாலா. மீண்டும் ஒரு அழகான பயணத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் கடையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற தோரணமலை முருகன் டெம்பிளுக்கு தான். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். என்னோடய ஃபேமிலி இல்லாமல் ஒரு நியூ டீம் கூட நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பர்செப்ஷன் யூடியூப் சேனலோட நிர்மல் ப்ரோ கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 20 பேர் எங்களோட டீமில் இருக்காங்க. வயசு எதுக்குமே ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இதில் 60+ ஏஜ் கேட்டரில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏஜ் கேடரில் அவங்க நிறைய பக்கம் ட்ரெக்கிங் போயிருக்காங்க நிர்மல் ப்ரோ கூட. அவங்க எல்லார் கூடயும் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். தோரணமலை பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா, மலை மேலே தோரணங்கள் தொங்க விட்ட மாதிரி தான் அதோட அமைப்பே இருந்துச்சு. ஆக்சுவலாக அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 அடி உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா, இயற்கையான நிறைய சுனைகள் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக அதோட தண்ணி அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக அந்த தண்ணியில் கைகால் முகம் கழுவும் போதே பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்பும் மனசும் அவ்வளோ ஹீல் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி இயற்கையான சுனைகள் மலைக்கு மேலேயும் சரி, மலையை சுற்றியும் சரி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சுனைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. கீழிருந்து பார்க்கும்போது மலையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி தான் பார்க்குறக்கு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தோரணமலை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியரும் அவரோட சீடரான தேரையரும் இங்கே தவம் புரிஞ்சதாகவும், தேரையர் சித்தர் இந்த மலையை தோரணமலையை ஒரு மருத்துவமனையாக பயன்படுத்திட்டு இருந்ததாகவும், இங்கே மருத்துவ ஆராய்ச்சிகள் பல அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே முதல் கபால அறுவை சிகிச்சை இந்த தோரணமலையில் தான் தேரையர் சித்தரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே கோயிலில் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சூரிய உதயம் எங்களுக்கு பார்க்குறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த காட்சி பார்த்திங்கன்னா, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, பாறைகளை குடைஞ்சு அந்த பாறைகள் பிடிச்சி தான் மேலே கோயிலுக்கு போயிருக்காங்க. எத்தனையோ பேரோட முயற்சியினாலையும் உழைப்புனாலையும் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே தோரணமலையான பார்க்குறக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த படிக்கட்டுகள் அமைச்சது மூலமாக. அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் மனசார நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த தோரணமலையான பார்க்க நம்ம யாருமே வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட அழகு பார்த்திங்கன்னா, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றியும் இருக்குது. அதுக்கு நடுவில் அப்படியே ஒரு அம்மா மடியில் ஒரு குழந்தை படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த ரம்யமான அந்த அரவணைப்புக்குள்ளே இந்த தோரணமலை ஒரு குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோட அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் நம்ம தேடணும். அந்த அளவுக்கான அற்புதமான ஒரு காட்சியாக அது இருந்துச்சு. மலை முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள், அதிலிருந்து வர அந்த காற்று அப்படியே அது தென்றல் மாதிரி நம்ம மேலே வருடி போகும்போது பார்த்திங்கன்னா, அவ்வளோ உடம்பும் மனசும் அவ்வளோ அழகாக ஹீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் காணாமல் போயிருந்து தான் நம்ம சொல்லணும்.
இயற்கை நம்மளுக்காக நிறைய குடுத்துட்டு போயிருக்குங்க. ஆனா, நம்ம அத பார்க்கறக்கான நேரத்த நம்ம தான் ஒதுக்குறது இல்லன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு மெஷின் லைஃப் மாரி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப தூரமா பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலைன்னா கூட, நம்மள சுத்தி இருக்கிற காடுகளுக்கும், மலைகளுக்கும், இயற்கை சார்ந்த இடங்களுக்கும் நம்ம போயிட்டு வரும்போது, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. மலைய சுத்தி நெறைய சுனைகள் இருக்குங்க. அதனால நம்ம போகும்போது அந்த மருத்துவம் குணம் கொண்ட அந்த தண்ணீல வந்து நம்ம கை, கால், முகம் கழுவிட்டு வரும்போது, நம்மளோட உடம்பும், மனசும் அவ்ளோ அழகா ஹீல் ஆகும். இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான சித்தர்களோட நடமாட்டம் வந்து இருக்கு. ஆக்சுவலா எத்தனையோ சித்தர்கள் வந்து இங்க தவம் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால, மலையே வந்து ஒரு ஆற்றல் களமா தான் இருக்குன்னு சொல்லணும். அவ்ளோ எனர்ஜியா இருக்கு இங்க. கீழ இருந்து ஒவ்வொரு படிக்கட்டு நம்ம ஏறி வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளி களைப்பு தெரியல. எல்லா இடத்துலயுமே சுனைகள் பார்க்க முடியுது. இப்போ நம்ம தேரையர் சித்தர் வந்து தவம் பண்ண இடத்துக்கு தான் போக போறோம். கோயில்ல ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வந்து அங்கங்க ஓரங்கள்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஆ அவரு தவம் பண்ண அந்த இடத்த நெருங்கவே எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது சொல்லவே முடியல. அந்த அளவுக்கான ஒரு ஆனந்தமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்குள்ள ரிசீவ் ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த மாரி காடுகளுக்கும், மலைகளுக்கும் நம்ம எங்க போனாலுமே அந்த இடங்கள்ல வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது நம்ம அமைதியா உட்காந்து கண்ண மூடி ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா கண்ண மூடி உட்காந்துருந்தாலே வந்து அங்க இருக்கிற எனர்ஜிய வந்து நம்மனால ரிசீவ் பண்ணிக்க முடியும். கோயில்ல வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான கல்லு, மண்ணு, சிமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வச்சு தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆ ஆனந்திக்கா பார்த்தீங்களா, எவ்வளவு ஹேப்பியா வந்து அவங்க போஸ் குடுத்துட்ருக்காங்க. அவங்க தலையில 2 மூட்டைய வச்சுட்ருக்கணும். ஆக்சுவலா அது மிஸ் பண்ணிட்டேன் நானு. ஆ ஆனா வந்து ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தமிழரசி அம்மா ஆக்சுவலா அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேல இருக்கிற ஒரு மூட்டைய வந்து அவங்க தலையில வச்சு அவங்க தூக்கிட்டு வந்துட்டுருந்தாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு இருக்கிற அந்த எனர்ஜெட்டிக் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க ஏஜ்ல இந்த மாரி நான் இன்னும் என்ன வந்து ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஏஜ்ங்கிறது ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க தமிழரசி அம்மா. ஆனந்திகா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம பயணம் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்கு, எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே நம்மனால உணர முடியும். அதனால நெறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் பண்ண தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகும். ஸோ இங்க இருக்கிற முருகன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, தேரையர் சித்தர் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அவரு செஞ்சு இங்க இருக்கிற குகையில வந்து பிரதிஷ்டை பண்ணி அவரு வழிபட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஆக்சுவலா அந்த குகைக்குள்ள தான் இன்னும் முருகன் சிலை வந்து இருக்கு. வெளியில அவுட் சைட்ல தான் வந்து இன்னோவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து கோயில் மாரி கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இங்க வந்து ஃபுல்லாவே இன்னோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால, இதுக்கு மேல போறக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. முருகன் டெம்பிளுக்கும் பக்கத்திலேயே பத்ரகாளி அம்மன் டெம்பிள் இருக்கு. ஸோ அந்த 2 மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அங்கேருந்து மேலே போறக்கு வந்து யாருக்கும் அலோவ் பண்ணல. ஆக்சுவலா அங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு வந்து வர்ணிக்க வார்த்தையே இல்லன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆ
தோரணமலை வந்து ஒரு வெறும் மலை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாதுங்க. இது ஒரு வரலாறு ஆக்சுவலாக. நிறைய ஆன்மீகமும் இயற்கையும் கலந்து இணைஞ்சு இருக்கிற இறைவனோட ஒரு வீடுன்னு கூட நம்ம தோரணமலையை சொல்லலாம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய இடங்களுக்கு பயணமாகணும், நிறைய மனிதர்களை சந்திக்கணும், புது புது நண்பர்கள், புது புது இடங்களுக்கு போகும்போது நம்ம புதுசாக பிறந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக நிறைய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப தூரம் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைகளுக்கும் காடுகளுக்கும் இந்த மாதிரி மலை கோயில்களுக்குமாவது நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக்ஸ், பாலிபேக்ஸ் அந்த மாதிரி குப்பைகளை வந்து உங்கள் கையோடு நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கையை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும். இது அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும்.